வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஷார்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிவிகே கட்சியோட எக்ஸ் மெம்பர ஒருத்தர பத்தி தான் பார்க்க போறோம். என்னங்க சொல்றீங்க? டிவிகே கட்சியில எக்ஸ் மெம்பரா? கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ள ஒரு எக்ஸ் மெம்பர் அவங்கள பத்தி ஒரு நியூஸ் சொல்லப் போறீங்களா? ஆமாங்க. நம்ம பேசப் போறது வேற யாரும் இல்லைங்க. வைஷ்ணவி அவங்கள பத்தி தான் பேசப் போறோம். வைஷ்ணவி தெரியாதவங்க தமிழ்நாட்டுல யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு சோசியல் மீடியால பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தவங்க தான் வைஷ்ணவி. டிவிகே கட்சியில சேர்ந்த நாள்லேருந்து அவங்களுக்குன்னு ஒரு பிஆர் டீம் வச்சு, எங்க போனாலும் அவங்க செய்யற ஒவ்வொரு செயலையும் வந்து ரீல்ஸு, வீடியோஸு, எல்லாம் ஷார்ட் நியூஸஸ் நெறைய எடுத்து எடுத்து அவங்க வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நெறைய அவங்களே தனிச்சையா நெறைய வீடியோ, அதாவது நியூஸஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருந்த வைஷ்ணவி, அதாவது அவங்க ஒரு டிவிகே கட்சியோட மெம்பருங்கிறத மறந்துட்டு தன்னை ஒரு செலிபிரிட்டி மாரி நெனச்சிட்டு இருந்தாங்க. எல்லா வீட்டு ஃபங்க்ஷனு, ஷோரூம் ஓப்பனிங்கு, நெறைய இடத்துல எங்கேயாவது பொது இடங்களுக்கு வந்தா ஃபேன்ஸ் மீட், அதாவது ஃபேன்ஸ் மீட் மாரி பண்ணிட்டு இருந்தாங்க. நெறைய மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிற லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க. கட்சி தலைவர் பண்ண வேண்டிய வேலையெல்லாம் இந்த அம்மா பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, இதெல்லாம் போனா போது, கட்சியில ஏதோ ஒரு வளர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த கட்சியும் சரி, மத்த கட்சி நம்ம கட்சிக்கு இது மாதிரி சில மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற வேளையில, ஒரு வாக்குச்சாவடி மாநாடு ஒண்ணு நடத்துனாங்க கோயம்புத்தூர்ல. அது ஒன்லி மாவட்ட செயலாளர் மட்டும் தான் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஆனா அங்க போயிட்டு நான் கட்டாயம் உள்ள வரணும், தலைவர பார்க்கணும், பொதுச் செயலாளர பார்க்கணும், மாவட்ட செயலாளர் என்னோட வளர்ச்சிய தடுக்குறாங்க, அப்படி இப்படின்னெல்லாம் நெறைய பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த தலைமை என்ன பண்ணுச்சுன்னா, இந்த அம்மாவும் முதல்ல கட்சிய விட்டு தூக்குங்கடான்னு தூக்கிட்டாங்க. அதாவது தலைவர் இருக்காரு விஜய். அவருக்கு வந்து நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அதனால அவருக்கு பவுன்சர்ஸ் எல்லாம் வச்சு அவர பாதுகாப்பா கூட்டிட்டு வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பொதுச் செயலாளர் இருக்காரு புசி ஆனந்த். அவர் இதுவரைக்கும் ஒரு பவுன்சர்ஸ கூட கூட்டு வந்த மாரி எந்த ஒரு நியூஸ் சேனல்லயும் யாருமே சொன்னதில்ல. ஆனா இந்த அம்மா எந்த இடத்துக்கு போனாலும் பவுன்சர்ஸோட தான் போனாங்க, பவுன்சர்ஸோட தான் வந்தாங்க. நெறைய பேர் சொல்ட்டாங்க. ஏன் அந்த கட்சி தலைமையிலேயே அப்படி சொல்றாங்க. சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இருந்து கட்சிய விட்டு தூக்கிட்டாங்க. சரி பரவால்ல, இதுக்கப்புறமாவது அந்த அம்மா வந்து நல்லபடியா இருப்பாங்க. நெறைய அவங்களோட பொது சேவைய வந்து தொடர்ந்து செய்வாங்கன்னு பார்த்தா, திடீர்னு ஒரு நியூஸ் வருது. வைஷ்ணவி வந்து டிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. என் வழி இதுக்கப்புறம் டிஎம்கே தான் அப்படின்னு டிவிகே கட்சிய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. எனிவே இது மாரி நெறைய பேத்த பார்த்துருக்கோம். ஆல்ரெடி மக்கள் நீதி மய்யத்தில இப்ப தான் ரீசென்ட்டா ஒரு பொண்ணு இதே மாரி வைரல் ஆகி மக்கள் நீதி மய்யத்திலேருந்து டிஎம்கேக்கு போனாங்க. இப்ப அவங்க எந்த இடத்துல, எந்த மூலையில இருக்காங்கன்னு சத்தமே இல்லாம இருக்காங்க. சரி, மக்கள் நீதி மய்யத்த பொறுத்தவரைக்கும் தலைவரே டிஎம்கேல சேர்ந்துட்டு தான் சொல்றாங்க. அத பத்தி வேற ஒரு வீடியோல பார்ப்போம். டிவிகே கட்சியில இருக்கிற மெம்பர்ஸ் வந்து 1,00,00,000க்கு மேல இருக்கிறதா சொல்றாங்க. நீங்க வந்து கட்சியோட கோட்பாடுக்கு இணங்க கட்சி என்ன சொல்லுதோ அத செஞ்சீங்கன்னா, உங்க கட்சியோட வளர்ச்சிய யாருனாலயும் தடுக்க முடியாது. ஓகே, பாய்.